أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி பேசியிருக்கின்றான் என்பதை பற்றி 3 நாட்கள் நாம் பாடங்களாக பார்த்திருக்கிறோம். அதில் 4வது தினமின் பாடமாக சூரத்துன் நஜ்மை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை பற்றி, பேச்சை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உஸ்தாதை பற்றி, ஆசிரியரை பற்றி, இப்படி அடுக்கடுக்காக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசி கண்ணியப்படுத்தி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதை அல்லாஹு தஆலா இப்படி துவங்குகின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வன் நஜ்மி இதா ஹவா. நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக அது மறையும் போது, மறையக்கூடிய நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை பேசுவதற்கு முன்னால் நட்சத்திரத்தின் மீது சத்தியம் செய்கின்றான். பேசப்போகும் செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியது. இப்போது நட்சத்திரத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிக அழகான சம்பந்தம் என்பது, ஒரு காலகட்டத்தில் நட்சத்திரங்களை வைத்துத்தான் தாங்கள் செல்லக்கூடிய பாதை எது என்பதை கடல் மார்க்கத்தில் இருப்பவர்களும் பாலைவனங்களில் இருக்கக்கூடியவர்களும் நட்சத்திரங்களை அடையாளமாக வைத்துத்தான் பாதை எது என்பதை கண்டிருந்தார்கள். இப்போது வேண்டுமானால் நட்சத்திரத்தை பற்றி நமக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கலாம். இனி ஒரு காலம் வளர்ந்ததற்கு பின்னால், இன்னும் விஞ்ஞானம் அதிகபட்சமாக வளர்ந்ததற்கு பின்னால், வானுலகத்தில் மனிதன் நிலவை தாண்டி, நிலவு வரைக்கும் இப்போதுதான் சென்றிருக்கின்றான். நிலவை தாண்டி ஒரு கோளை விட்டு இன்னொரு கோள், இன்னொரு கோளை விட்டு இன்னொரு கோள், இன்னொரு கோளை விட்டு இன்னொரு கோள் என்று பயணம் செய்யக்கூடிய காலம் வரும்போது நிச்சயமாக ஒரு கோளில் இருந்து இன்னொரு கோள் என்ற வியூ பாயிண்ட், இதே நட்சத்திரங்களை வைத்துத்தான் விஞ்ஞானிகள் அவர்களுடைய பாதையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதைத்தான் இங்கு அல்லாஹு தஆலா மிக அழகாக, நட்சத்திரங்கள் எப்படி உங்களுக்கு பாதையை காட்டுகின்றதோ, தெளிவான நேரிய பாதையை, எது உங்களுடைய வியூ பாயிண்ட், எது உங்களுடைய கரை என்பதை காட்டுகின்றதோ, இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு நேரிய பாதையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், நேரான வழியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மிக துல்லியமாக அல்லாஹு தஆலா நட்சத்திரத்தின் மீது சத்தியமிட்டு இங்கு பேசுகின்றான். மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா. குறிப்பிட்ட 1.5 வருடங்களுக்கு முன்னால் சூரத்துன் நஜ்முடைய தஃப்சீரை கடந்துதான் நாம் சென்றிருக்கிறோம். இந்த சூரத்துன் நஜ்முடைய தஃப்சீரில் மிக நீண்ட நாட்களாக 2வது வசனத்தில் வரக்கூடிய மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா, இந்த சாஹிபுக்கும் உங்களுடைய தோழர் என்ற இந்த வார்த்தைக்கு கிட்டத்தட்ட 14 நாட்கள் நாம் தஃப்சீர் செய்திருக்கின்றோம். உங்களுக்கு நினைவிருந்தால் இன்ஷா அல்லாஹ் நினைவில் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது அல்லாஹ் இங்கு பேசுகின்றான். மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா, உங்களுடைய தோழர். இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா குறைஷி மக்களோடு இணைத்து உங்களுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் எங்கிருந்தோ வந்த மனிதர் அல்ல. அவர் உங்களுடைய தோழர், உங்களோடு பிறந்திருக்கிறார், உங்களோடு வளர்ந்திருக்கிறார், வாலிபத்தை உங்களோடு கழித்திருக்கிறார், திருமணத்தை உங்களுடைய சமூகத்தில் செய்திருக்கிறார், வியாபாரங்களை உங்களோடு அவர் பகிர்ந்திருக்கிறார். இப்படி ஒட்டுமொத்தமாக அவருடைய வாழ்நாளை இந்த 40 வருடங்களும் உங்களோடு தான் கடந்து வந்திருக்கிறார். சாஹிபுக்கும் உங்களுடைய தோழர், மா வல்ல அவர் வழி தவறியவரும் அல்ல, ஒமா கவா தவறான வழியில் இருப்பவரும் அல்ல. அவர் சொல்லக்கூடியது, அவர் காட்டக்கூடியது மிக நேர்த்தியான பாதை, நேரான பாதை. அவரை தவறான வழியில் இருப்பவர் என்று நீங்கள் கூறாதீர்கள். ஒமா யன்திகு அனில் ஹவா, அவர் மனோ இச்சையின்படி பேசவில்லை. படைத்த ரப்புல் ஆலமீன்
படைக்கப்பட்ட ஒருவரை பற்றி இப்படி சான்று பகருவதை விட வேறு கண்ணியம் எது இருக்க முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஒமா யன்திகு அனில் ஹவா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனோ இச்சைப்படி பேசுவது கிடையாது. உலர்வது, தேவைக்கு ஏற்றவாறு பேசுவது, அதெல்லாம் நீங்கள் குறைஷி மக்களாகிய நீங்கள் அப்படி செய்து கொண்டிருப்பீர்கள். நான் யாரை தூதராக அனுப்பியிருக்கிறேனோ அவர் மனோ இச்சையின்படி பேசுவதில்லை. அதே போன்று இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, எது அவருக்கு வஹ்யாக அறிவிக்கப்படுகின்றதோ அதை தவிர அவர் வேறு எதுவும் பேசுவதில்லை. இந்த குர்ஆனாக உங்களிடத்தில் அவர் எதை சொல்லுகின்றாரோ அதில் ஒரு வார்த்தை அவர் கூட்டவும் இல்லை, ஒரு வார்த்தை அவர் குறைக்கவும் இல்லை. எது அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றதோ வஹ்யாக அதை அப்படியே உங்களிடத்தில் அவர் கொண்டு வந்து கொடுக்கின்றார். இப்போ இதை இன்னும் ஆழமாக உறுதியாக்குவதற்காக அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உஸ்தாதை பற்றி பேசுகின்றார். அல்லமஹு, அதை அவருக்கு கற்றுத்தருகிறார். யார்? இந்த குர்ஆனை உங்களிடத்தில் நபி அவர்கள் உலரவில்லை, மாற்றி ஓதவில்லை, கூடுதல் குறைக்கவில்லை என்பதனுடைய அத்தாட்சி சான்று என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்தில் கல்வி பயின்று கொண்டிருக்கிறாரோ அந்த உஸ்தாத் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லமஹு, அதை அவருக்கு கற்றுத்தருகின்றார். ஷதீதுல் குவா, மிக வலுவானவர், கடினமானவர். யாரும் அவருக்கு பக்கத்தில் நெருங்கிட முடியாது. யாரும் அவருக்கு பக்கத்தில் வந்து இந்த குர்ஆனை மாற்றி அமைக்கும்படியான பலவீனத்தை ஏற்படுத்தி விட முடியாது. உஸ்தாதுடைய பேர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லமஹு ஷதீதுல் குவா, இந்த குர்ஆனை அவருக்கு அவர் கற்றுத்தருகின்றார். ஷதீதுல் குவா, மிகவும் வலுவானவர். மேலும் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஜூமிர்ரா என்றால் ஒரு அர்த்தம் நுண்ணறிவாளர். அவருடைய புத்தி கூர்மை, அவருடைய கல்வித்திறன் அபாரமானது, பாரதூரமானது, பாரியமான இல்ம் அவரிடத்தில் இருக்கின்றது. ஜூமிர்ரா, இன்னொரு அர்த்தம் ஜூமிர்ரா அழகானவர், மிகுந்த அழகுடையவர். இது இரண்டாவது அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஜூமிர்ரா என்பதற்கு மிடுக்கானவர். கிளாஸாவும் இருப்பார், மாசாவும் இருப்பார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு மனிதரை பார்த்து இவரை பார்க்கறதுக்கு அந்தஸ்துடையவராக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் கருதுவீர்களோ இதில் எந்த வகையிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலித்தவர்கள் அல்ல. பார்ப்பதற்கு அழகானவர், புத்தி கூர்மையானவர், அறிவுடையவர், அவர் மிகுந்த நுண்ணறிவாளர். ஜூமிர்ரா, இப்படிப்பட்ட ஒரு உஸ்தாதிடம் இருந்துதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்வியை எடுக்கின்றார்கள். இப்போ பின்னாடி வரக்கூடிய வசனம் வஹீயை பற்றி பேசுகின்றது. எது அவருக்கு வஹி அறிவிக்கப்பட்டதோ அதை அவர் அப்படியே அங்கு ஒப்பித்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வஹி அறிவிக்கப்படுகின்றது. இது அல்லாஹ் தஆலா பின்னாடி பேசுறான். எப்படி நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் வஹியாக பாதுகாப்பான செய்தியாக வருகின்றது என்பதை நம்புகின்றோமோ இதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி வருகின்றது என்றால் அல்லாஹ்விடம் இருந்து நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வஹியாக வருகின்றது. இது அல்லாஹு தஆலா அடுத்தடுத்த விஷயத்தில் பேசுறான். உன்னிப்பா கவனிங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு உஸ்தாத் ஃபஸ்தவா, திடீரென்று ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் கிழக்கு திசையிலே வந்து நின்றார். அவருடைய அந்த உருவம், அவருடைய அந்த தோற்றம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கறாங்க. வஹுவ பில் உஃபுகில் அஅலா, கீழ்மட்டத்தினுடைய அடிவானத்திலிருந்து, அதாவது தரையில் இருந்து மேல வானம் முற்ற வரைக்கும் அவர்தான் தெரிகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த பகுதியும் வேறு எதுவுமே தெரியல. கீழிருந்து மேல் வரைக்கும் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. இது திடீரென்று ஏதோ என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு உருவம் தோன்றுச்சு, நான் பார்த்தேன், கருப்பா ஏதோ இருக்கிற மாதிரி தோணுச்சு, திடீர்னு பின்னாடி போன மாதிரி தெரிஞ்சது, அந்த கதை இல்லை. இங்க உண்மையாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழிருந்து மேல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வானம் பூமியை அடைத்த ஒரு உருவமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காண்கிறார்கள். வஹுவ பில் உஃபுகில் அஅலா, மிகப்பெரிய உருவமாக கீழிருந்து மேல் வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அசல் தோற்றத்தில் பார்க்கிறார்கள். அதுதான் ஃபஸ்தவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணக்கூடிய இந்த உருவம் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்று அல்லாஹு தஆலா எந்த உருவத்தை,
யதார்த்த உருவத்தை கொடுத்திருந்தானோ அந்த உருவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உஸ்தாதை காண்கிறார்கள். இப்படி கண்டதற்கு பின்னால் பின்பு தனா அவர் நெருங்கி வரார். இங்கிருந்து பார்க்கறதுக்கே எப்படி இருக்கும், அவர் நெருங்கி வரார். ஃபததல்லா பின்பு ரொம்ப நெருக்கமா வந்தார். தனா ஃபததல்லா ரொம்ப நெருக்கமா வந்து, இப்படி வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோண்டு நிற்கிறாங்க. இவ்வளோண்டு ஒரு 6 அடி அல்லது 5 அடி 5.5 அடி. இப்போ இவ்வளோ பெருசா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தவர்கள் இப்படி குனிறாங்க. ஃபததல்லா இப்படி குனிஞ்சு இப்படியே வராங்க. இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளைவதை அல்லாஹு தஆலா வர்ணிக்கின்றான். ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா, ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா. இந்த வளைதல் ஒரு வில்லு மாதிரி இப்படி நெருக்கமா இப்படி வில்லு மாதிரி ஆச்சு. இப்படி வில்லு மாதிரி ஆனதுமே இந்த ஓரமும் இந்த ஓரமும் எவ்வளவு இருக்குமோ இந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக அவர் வளைஞ்சு இப்படி வந்துட்டார். அல்லது அவ் அதுனா இன்னும் நெருக்கமாக வழங்கினார், இன்னும் நெருக்கமாக வளைந்தார். இப்போ உதாரணத்திற்கு ஒரு வளையல் துண்டு 2ஆக உடைந்தால் எப்படி இருக்குமோ, அல்லது கால்வாசி உடைந்ததற்கு பின்னால் முக்கால்வாசி வளையல் துண்டு எப்படி இருக்குமோ, இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக வளைந்தார்கள். ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. எது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹ்யாக அறிவிக்கப்பட்டிருந்ததோ அதை அல்லாஹுடைய அடியாரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹ்யாக அறிவித்தார்கள். அவ்ஹா என்ற வார்த்தையை கொண்டு தொடங்கக்கூடிய வசனம் அவ்ஹா என்பதிலேயே அல்லாஹு தஆலா முடிக்கின்றான். ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எது வஹ்யாக அறிவிக்கப்பட்டதோ அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் அவர் வஹ்யாக அறிவித்தார். இந்த குர்ஆனுடைய முதல் ஹாஃபில் அல்லாஹு தஆலா, யாரும் இதை மாற்றிவிட முடியாது. பின்பு அல்லாஹ்விடம் இருந்து 2ஆம் ஹாஃபில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்தும் யாரும் அதை மாற்றிவிட முடியாது. பின்பு இந்த உலகத்தினுடைய 3ஆவது ஹாஃபில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ஹாஃபிலிடமிருந்து 2ஆவது ஹாஃபில் அப்படியே பாதுகாப்பாக அந்த குர்ஆன். பின்பு 2ஆம் ஹாஃபிலிடமிருந்து 3ஆவது ஹாஃபில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா அப்படியே கொண்டு வந்து சேர்த்தான். இப்படியெல்லாம் இந்த குர்ஆன் வந்ததை இப்ப அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகின்றான். மா கதபல் ஃபுஆது மா ரஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் பொய்யுரைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பார்த்தார்களோ அந்த விஷயத்தில் அவர்களுடைய உள்ளம் பொய்யுரைக்கவில்லை. ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன், திடீர்னு பிரம்மையா இருந்தது, அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள், ஏமாற்றப்படவில்லை, தெளிவடைந்தார்கள். நான் நினைவில் தான் பார்க்கிறேன், நான் நினைப்புல இருக்கிறேனா கனவுல இருக்கிறேனா நான் கொஞ்சம் கிள்ளி பார்த்துக்கிறேன், அந்த வேலையெல்லாம் இங்க இல்லை. நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள். மா கதபல் ஃபுஆது மா ரஆ. எதை அவர்கள் பார்த்தார்களோ அந்த விஷயத்தில் அவர்களுடைய உள்ளம் அதை பொய்யுரைக்கவில்லை. அஃபதுமாரூனஹு அலா மா யரா. அல்லாஹு தஆலா குறைஷி மக்களிடத்தில் கேள்வி எழுப்புகின்றான். எதை நம்முடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக கண் கொண்டு பார்த்தார்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்களா? உங்களுக்கு சந்தேகமா இந்த விஷயத்தில்? அஃபதுமாரூனஹு அலா மா யரா வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா. பார்த்த இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா மீண்டும் வலுவாக்குகின்றான். இந்த ஒரு முறை மட்டும் பார்க்கல, இன்னொரு முறையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய அடியார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்னொரு முறையும் திட்டவட்டமாக நேரடியாக பார்த்தார்கள். வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா. அது எங்க? இன்த சித்ரத்தில் முன்தஹா. மிஅராஜிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்ற போது சித்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு இலந்தை மரம் என்று நமக்கு வர்ணனையாக சொல்லப்படுகின்றது. சித்ரா என்பதற்கு இலந்தை மரம் என்று மொழிபெயர்த்திருப்பார்கள். அல்லாஹு ஆலம். அதனுடைய பிரம்மாண்டம், ஒட்டுமொத்த நபர்களுடைய தக்தீர் இருக்கக்கூடிய இந்த மரம் இலந்தை மரம் என்று நாம் அதை சுருக்கிவிட முடியாது. இது நம்முடைய புரிதலுக்காக ஒரு இலந்தை மரத்தினுடைய எல்லை என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. இந்த சிதறத்தில் முன்தஹா. இதை உன்னிப்பா கவனிக்கணும்.
இந்த இடத்திற்கு மேல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் செல்ல முடியவில்லை, இது என்னுடைய எல்லை, என்னுடைய வியூ பாயிண்ட், இனி நான் வர முடியாது, நீங்கள் செல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த இடம். இப்ப இந்த இடத்தை அல்லாஹு தஆலா சொல்லும் போது இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அந்த சிதறத்துல் முன்தஹா எங்க இருக்கு? மஅவா என்ற சொர்க்கத்துக்கு பக்கத்துல இருக்கு. இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, இன்னும் கொஞ்சம் போனா ஜன்னத்துல் மஅவா வந்துடும். அவ்வளவு நெருக்கமான இடத்துல இருக்கு சிதறத்துல் முன்தஹா என்பது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போகக்கூடிய நேரத்தில் இது யக்ஷா சித்ரத மா யக்ஷா, அந்த சிதரா என்ற இடத்தை மூடிக்கொள்ளக்கூடிய ஒன்று மூடிக்கொண்டது. எது மூடியது? அது அல்லாஹு அலம். இப்ப இந்த விஷயத்தை உன்னிப்பா நம்ம போக முடியாது. ஏனென்றால் நான் மீண்டும் சொல்கின்றேன், இது நடப்பது உலகத்தில் அல்ல, இது அங்க நடக்குது. 7 வானங்கள் கடந்து அங்கு நடப்பதனால அல்லாஹு தஆலா நமக்கு செய்தியை சொல்றான், நம்ம நம்புறோம். ஆனா அந்த கற்பனையை நம்மால் கொண்டு வர முடியாது. இது யக்ஷா சித்ரத மா யக்ஷா, சித்ராவை மூடிக்கொள்ளக்கூடிய ஒன்று வலமாக மூடிக்கொண்டது. பின்பு மாசாகல் பஸரு வமா தகா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை உறக்கத்திலோ மயக்கத்திலோ கிறக்கத்திலோ இருக்கவில்லை. அவர் எதை பார்த்தாரோ அதை தெளிவாக பார்த்தார். அவருடைய பார்வை அகலவே இல்லை, இமை சிலிர்க்கவும் இல்லை. வமா தகா, அவருடைய பார்வை வழிகேட்டிலும் இல்லை. லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, திட்டவட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரப்பினுடைய பலதரப்பட்ட அத்தாட்சிகளை அந்த இடத்தில் கண்டார் என்று அல்லாஹு தஆலா 18 வசனங்களில் சூரத்துன் நஜ்மில் பேசி முடிப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹையை அல்லாஹு தஆலா பாராட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உஸ்தாதை பற்றி அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் பேசுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையினுடைய உண்மை தன்மையை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு பொய்யானது இல்லை என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதை வழி அது நேரிய பாதை, அவர் வழி தவறியவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய நேரிய பாதையை பற்றியும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இது 4வது பாடம். இன்ஷா அல்லாஹ் மேலும் குர்ஆனில் எந்த இடங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை புகழாகாரத்தை பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.